இந்த கனமான ஊழியத்துக்கு வந்து 51 வருஷங்கள் முடிய போகிறது. அந்த காலத்தை நான் திரும்பி பார்த்தேன். எப்படி இன்றைக்கி நைட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் அந்த ஆரம்ப ஊழியத்தை நான் யோசித்து பார்த்தேன். அன்றைக்கு என்னுடைய கடைசி நாள் நினைக்கிறேன். அன்றைக்கு வேலை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது. இவன் வேலையும் இல்லை, எதுவுமே இல்லை. பசி, பட்டினி. சாட்டர்டே சாயங்காலம் சாப்பிட்ட கஞ்சி, ஞாயிற்றுக்கிழமை பட்டினி, திங்கக்கிழமை வேலை இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா அழுகுறாங்க. 3 தங்கச்சி பட்டினியாக கிடக்குறாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, தம்பி ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வாப்பா, யார்கிட்டையாவது வாங்கிட்டு வா. நான் சொன்னேன், அம்மா 5 ரூபா கடன் கேட்டால் எப்போ திரும்ப தருவேன்னு கேட்குறாருல, அந்த 5 ரூபா எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? எனக்கு இப்போ வேலை இல்லையே. எங்கள் அம்மா ஓன்னு அழுகுறாங்க. சரி, இவங்க அழுக தாங்க முடியாமல் நான் சொன்னேன், 5 ரூபா வாங்கிட்டு வரேன். ஆனால் ஒன்று செய்யணும், அரிசி மட்டும் வாங்கக்கூடாது, ஆகாரம் மட்டும் வாங்கக்கூடாது. 5 ரூபாய்க்கு நல்ல மூட்டை பூச்சி மருந்து, எலி மருந்து கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு வாங்க. 67 5 ரூபாய்க்கு 5 பாக்கெட் கிடைக்கும். அம்மா, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணுமா? ஒரு கரை தெரியுதுன்னா நீந்தி போகலாமா? நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா முயற்சிக்கலாம். நமக்கு கரையே இல்லையே, வாழ்க்கையே இல்லையே. எதுக்காக நீங்கள் நம்ம போராடணும்? டெய்லி பசி பட்டினிமா சாகிறதுக்கு ஒரே நாளில் செத்து போயிடலாம். எதுக்கு நம்ம போராடணும்? இதாங்க என்னோட லாஸ்ட் ஸ்டேஜ். எங்கள் அம்மா இதை சொன்ன உடனே எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க. நான் ஒன்று செய்தேங்க, நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் கதறினேன், ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தீரு, இறைச்சி கொடுத்தீரு, என்னெல்லாமோ நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு மன்னாவும் வேண்டாம், இறைச்சியும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு கஞ்சி மாத்திரம் கொடுங்க. எல்லாரும் பட்டினியாக கிடந்து சாகுறோம். ஒருவேளை கஞ்சி நமக்கு கொடுக்க முடியாதா? நான் வேற ஒன்றையும் கேட்கலையே. வெள்ளியை கொடுங்க, பொண்ணை கொடுங்க, வீட்டை கொடுங்க, எதையுமே நான் கேட்கல. ஒரே ஒரு கப்பு கஞ்சி, அதான் நான் கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட அழுதேன். சில மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நான் கதறினேன். நான் நினச்சேன், இதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு சத்தம், நீ வீட்டுக்கு போ. நான் நம்பிக்கை இல்லாத, நான் யாரோ சொல்கிறாங்கன்னு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா கையில் 30 ரூபா இருந்துச்சு. நான் கஞ்சி கேட்டேன். ஆண்டவர் 30 ரூபா எப்படி தந்தார்? அது ஒரு பெரிய ஸ்டோரி. எங்கள் அம்மா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. எனக்கு இந்த வசனம் பைபிளில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். என் காதில் கேட்டது, நான் செய்கிறது இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். நான் ஒன்றுமே சொல்லலைங்க. நான் உள்ளே போனேன். எனக்கு 2 பேண்ட் 2 ஷர்ட் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். எங்கள் அம்மா எங்கேப்பா போகிறேன்னு கேட்டாங்க. அம்மா, நான் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு 3 ரூபா கிடைக்கும், ஆனால் வெளியே போனால் 30 ரூபா கிடைக்கும். தேவன் உங்களை நடத்துவார். அடுத்த வேளை சாப்பாடு எப்படி வரும் எனக்கு தெரியாது. என்னை நம்பி இருக்கிற 5 பேர் எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. நான் சனிக்கிழமை சாப்பிட்ட சாப்பாட்டோடு கடுமையான பசியில் நான் இருக்கிறேன். நான் சாப்பிட்டு போகிறேன்னு கூட சொல்லலை. அன்றைக்கு 153 மீன்கள் வலையில் கிடைச்ச போது அந்த வலையை விட்டுட்டு வெளியே போனது போல ஆண்டவருக்கு அற்புதமாய் தந்த 30 ரூபாயை நான் விட்டுட்டு பஸ்ஸு கூட 10 பைசா வாங்கி கொள்ளாமல் என் பேக் எடுத்து நான் வெளியே வந்தேன். எங்கள் அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க, எங்கடா போகிற, என்ன செய்ய போகிறடா, நான் உன்னை வருத்தப்பட்டிருந்தா மன்னிச்சுக்கடா, நான் உனக்கு ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கன்னு சொல்லி அழுதாங்க. அம்மா, நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க, இனிமேல் தேவன் செய்கிறதை நாம் அறிவோம், கர்த்தர் செய்வார். 51 ஆண்டுக்கு முன்பதாக கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு 2 துணியோடு நான் வெளியே வந்தேங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிற நிலைமையை நான் பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு தரிசனம் தரலங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை நான் தருவேன், இத்தனை பேரை நீ நடத்துவா, இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ செழிப்பாய் இருப்பாய், இத்தனை பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று சொல்லி ஆண்டு எனக்கு தரிசனம் தரலங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன். தேவன் எனக்கு இனி காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். நான் இதை நம்பவே இல்லைங்க. இது என் புத்திக்கு எட்டாதுங்க. உங்களுக்கு ஒரு வழி எப்படிங்க தெரியாது. என்னை ஒவ்வொரு நாளும் கதற பண்ணுகிறேன்னு தெரியுமா? தேவன் என் புத்தி கெட்டாத இதுவரைக்கும் செய்தார். ஆண்டவரே, என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். ஆனால் இதோடு நிறுத்திட போறதில்லை ஆண்டவரே. என் வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். நான் எதையுமே நான் காணலைங்க, நான் எதையுமே தரிசிக்கலைங்க. பட் ஐ பிலீவ் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நீ அவிசுவாசியாயிராதே. ஃபெய்த், என்னை விசுவாசி. இன்றைக்கு நீ எந்த நம்பிக்கை, வாழ்க்கையே நம்பிக்கை வந்திருக்கலாம். நம்பிக்கையின் தேவன் உனக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். தேவன் யார் முன்னாலே வந்தார் தெரியுமா? நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையா சொல்லுவேன். பயத்தோடு நின்ற மக்கள் மத்தியிலே, முகத்தோடு நிற்கிற மக்கள் மத்தியிலே, நம்பிக்கை இழந்த மக்கள் மத்தியிலே தேவன் என்றார்.